அரசியல் களத்துல கடந்த ஒரு வாரமா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பெயர் அதிகமா அடிபடுது. போதைப் பொருள் கடத்தலுடைய மாஸ்டர் மைண்டே இந்த ஜான் பிரிட்டோ தானே அமலாக்கத்துறையே இவர் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இவருக்கும் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு பக்கம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படகு வழியா, அதாவது கடல் வழியா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு மதிப்பிலான மெத்தப்பட்டமைன்ஸை கடத்தக்கூடிய பின்னணியில முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவது தான் இந்த ஜான் பிரிட்டோ. இவருக்கும் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா மட்டும் இல்லாம சிறு துறைமுகங்களோட அமைச்சராகவும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பேசின ஒரே காரணத்துக்காக பல யூடியூபர்ஸ்கள் இன்னைக்கு தாவேகா காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருது. இதை பத்தி பேசினா கைது பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுமே உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யார் இந்த ஜான் பிரிட்டோ, இவருக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இதுல எந்த விஷயத்த பத்தி பேசினதுக்காக இப்ப யூடியூபர்ஸை கைது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்குமே விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். லாட்டரி அதிபர் அப்படின்னு சொன்னாலே உங்களோட நினைவுக்கு வர்றது பிரபல லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டின் தான். அதாவது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமனார், டெய்சி அவர்களுடைய அப்பா, இவருடைய மனைவிதான் லீமா ரோஸ். அதாவது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில சேர்ந்த 2 மாதங்கள்ல எம்எல்ஏ ஆன ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தவர் தான். சேர்ந்த 2 மாதங்கள்ல லால்குடி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு, அதுவுமே இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் எந்த தொகுதியில அதிகமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது அங்க லால்குடி தொகுதி தான் முதல் இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை மிக்க லால்குடி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தான் இந்த லீமா ரோஸ் அவர்கள். சமீப காலமா அதிமுக தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்புல கூட இந்த லீமா ரோஸ் அவர்களை நம்ம அதிகமா பார்த்திருந்திருக்கலாம். பார்ப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதா மாதிரியான உருவ தோற்றம், அந்த அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே ஜெயலலிதா அம்மையார் மாதிரியே மாத்திருப்பாங்க. இந்த லீமா ரோஸ் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர், உடன் பிறந்த அண்ணன் தான் இந்த ஜான் பிரிட்டோ. அதாவது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய மனைவி டெய்சி மார்டின் இருக்காங்க இல்லையா, டெய்சி மார்டினுக்கு இந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவரு மாமன் முறை. இப்போ இந்த ஜான் பிரிட்டோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2011 காலகட்டங்கள்ல கோயம்புத்தூர்ல ஒரு தொழிலதிபரா அறியப்பட்டவர் தான் இந்த ஜான் பிரிட்டோ. அதே 2011 சொத்து வழக்கு காரணமா, சொத்து காரணமா அந்த கடத்தல், தாக்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு இவரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. இந்த கைது மட்டும் கிடையாது, 2024-25 இந்த காலகட்டத்துல ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு காவல்துறையினரால, அமலாக்கத்துறையினரால இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. அதாவது 2024 இந்தியால இருந்து இலங்கைக்கு படகு மூலியமா கிட்டத்தட்ட 109 கோடி மதிப்பிலான மெத்தபட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை கடத்துறாங்க கடல் வழியா, படகு மூலியமா. இது நினைவுல இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையில ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை குறிப்பிடுறாங்க. இந்த கடத்தல் நடந்த ஒரு சில வாரங்கள்லயே மறுபடியும் சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயில் போகுது. அந்த ரயில்லையும் அதே மெத்தப்பட்டமைன் கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்பிலான மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை கடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையிலையுமே ஜான் பிரிட்டோ அவர்களுடைய பெயர் அடிப்படுது. இதை கேரளாவை சேர்ந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ், டெய்சி, அதாவது அதிமுகவுடைய லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுடைய மனைவியையும், மார்டின் அவர்களுடைய மனைவியோட உடன் பிறந்த அண்ணன் ஜான் பிரிட்டோ அவர்களும், இந்த ஜான் பிரிட்டோவுடைய முறை பொண்ணு டெய்சி, அதாவது மார்டின் அவர்களுடைய சொந்த பொண்ணு டெய்சி அவர்களுமே குற்றவாளி அப்படிங்கறது சொல்லி இவங்க கூட ஒரு 16 பேர் மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவுமே செய்யறாங்க. இந்த வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா ஜான் பிரிட்டோ அவர்கள் இங்க இருந்து தலைமறைவாகிறாரு. அதுக்கப்புறமா ஆள் அட்ரஸ் இருக்கக்கூடிய இடமே தெரியல.
ஆனா சமீபத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு புகைப்படம் மட்டும், ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்திருப்பாரு. அது எப்படி அப்படிங்கறது நமக்கு தெரியல. இந்த நிலையில தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே சென்னையிலையும் தென் தமிழகத்தோட ஒரு சில இடங்கள்லயுமே சோதனை நடத்துறாங்க. இந்த சோதனை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஜான் பிட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் தான் இங்க நடக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தலோட அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கோட முக்கிய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2024 இங்க இந்தியால இருந்து இலங்கைக்கு படகு மூலியமா கடல் வழியா போதைப் பொருள் கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குடைய முக்கிய குற்றவாளியுமே ஜான் பிட்டோ தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறையே முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் இப்போ பரபரப்பாக்கப்படுது? இது ஒரு வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, எல்லா இடத்திலும் நடக்கிற மாதிரியான ஒரு வழக்கு தானே அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கமா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவியோட முறைமாமன் ஜான் பிட்டோ அவர்கள் கடல் வழியாக மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருளை பல கோடி ரூபாய் மதிப்புல கடத்தல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கமா பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா மட்டும் இல்லாம சிறு துறைமுகங்களோட அமைச்சராகவும் இருக்கிறாரு. அதாவது தமிழகத்துல மொத்தமா 17 சிறு துறைமுகங்கள் இருக்கு. இந்த துறைமுகங்கள் எல்லாமே இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோம்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவியோட மொரமாமன் தான் ஜான் பிட்டோ தான் அந்த போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்கோடைய முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்படி இருக்கும்போது துறைமுகங்களை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய மனைவியோட முறைமாமனுக்கு கடல் வழியிலான போதைப் பொருள் கடத்தல் செய்யறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருவாரா அப்படிங்கிற நோக்கத்துல, அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பல கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள். இப்படி இந்த கண்ணோட்டத்துல சந்தேகங்களை எழுப்புற ஒரே காரணத்துக்காக யூடியூபர்ஸ் மேல காவல்துறையினர் இப்போ கைது நடவடிக்கையே எடுத்திருக்காங்க. கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் அப்படிங்கிற அந்த சுதந்திரங்களுக்கே முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இப்போ தாவிக அரசு. இந்த விஷயத்தை பத்தி பேசின ஒரே காரணத்துக்காக தான் யூடியூபர் மாரிதாஸ், உங்களுக்கு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், ஒரு வலதுசாரி ஆதரவாளர் தான். இவர் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்துறாரு. இந்த காரணத்துக்காக இன்னைக்கு காலையில மாரிதாஸ் அவர்கள் வீட்டில 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்துக்கு தான் கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு அதிமுகவே குரல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது இப்போ 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா, 4ஆ இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எந்த அணி இங்க குரல் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியல. இருந்தாலுமே அதிமுக இந்த விஷயத்துக்காக தான் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி பேசின யூடியூபர் முக்தார் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா, தாவிகாவை பத்தி அம்பலப்படுத்தக்கூடிய, அவங்கள பத்தி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இப்ப கைது நடவடிக்கை, அவங்க மேல வழக்கு தொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா மாறிட்டு வருது. நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த ஆதாரங்கள் எல்லாமே பார்க்கும்போது, அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, இனிவரும் காலங்கள்ல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உதவி செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது ஒரு நியாயமான முறையா தான் இருக்கும். கேள்விகளை முன்வச்சாலே கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வன்மையா கண்டிக்கக்கூடியது. அதாவது தாவிக சார்பில் சொல்லணும் அப்படின்னா தன்மையா வண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முந்தைய அரசுல கருத்து சுதந்திரம் இல்ல, ஊடக சுதந்திரம் இல்ல அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு பேசினவங்க யாருமே இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு பக்கமா வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த விஷயத்துக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.